மூல முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவர் அமர்ந்துள்ள இடத்திற்கு ஏற்றாற்போல் எண்ணற்ற திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். குளத்தங்கரையிலும் ஆலமரத்தின் அடியிலும் அமர்ந்து அருள்பாலிக்கும் இவர் யாரும் எளிதில் வணங்கும் எளிமையானவர். சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ இவருக்கென்று தனி இடம் உண்டு. எங்கும் வீற்றிருக்கும் இறைவன் இவர். சைவ வைணவத்திற்கு அப்பாற்பட்டவர். இவர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் பல திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். ஆம், திருச்சியின் மலைக்கோட்டையின் உச்சியில் அமர்ந்து உச்சி பிள்ளையார் என்ற திருநாமத்தில் அருள்பாலித்து வருகிறார். காளையார் கோவிலுக்கு அருகே இவரின் பெயராலேயே பிள்ளையார்பட்டி என்று அந்த ஊர் சிறப்பு பெற்று விளங்குகிறது. இதே போல இரட்டை விநாயகர் கோவில், வெள்ளை விநாயகர் கோவில், விபூதி விநாயகர், மஞ்சள் விநாயகர், கல்யாண விநாயகர் என பல திருநாமங்கள் இவருக்கு உண்டு. அந்த வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தெற்கு கோபுரத்தை நோக்கி அமர்ந்து அருள்பாலித்து வரும் முக்குருணி விநாயகரின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். முக்குருணி என்றால் என்ன? கிராமத்து பேச்சு வழக்கில் அதிகமாக சாப்பிடுபவர்களை முக்குருணி சாப்பிடுகின்றாயே என்று சொல்வார்கள். முக்குருணி என்றால் என்ன? குருணி என்பது அந்த கால வழக்கில் 6 படி அரிசியை குறிக்கும். முக்குருணி என்பது 18 படி அரிசியை கொண்டு இடித்து செய்யப்படும் கொழுக்கட்டை இந்த விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி திருநாளன்று படைக்கப்படும். அதனாலேயே இவர் முக்குருணி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். அதெல்லாம் சரி, இந்த முக்குருணி விநாயகர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்த வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. அந்த வரலாற்றை நாம் அறிய வேண்டுமெனில் மன்னர் திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்திற்கு நாம் பயணிக்க வேண்டும். ஆம், நாயக்க மன்னர்களின் தலைநகரம் திருச்சியிலிருந்து மன்னர் திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்தில் மதுரைக்கு மாற்றப்பட்டது. மதுரைக்கு தலைநகரை மாற்றிய மன்னர் திருமலை நாயக்கர் இங்கு ஒரு பெரிய அரண்மனையை கட்ட திட்டமிட்டார். அரண்மனை கட்டுவதற்கு மணல் தோண்ட வேண்டும். அதே நேரத்தில் மதுரையின் கிழக்கு பகுதியின் காவல் தெய்வமாக இருக்கும் வண்டியூர் மாரியம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய தெப்பக்குளம் ஒன்றையும் கட்ட வேண்டும். இந்த 2 எண்ணங்களையும் ஒரு சேர பார்த்தார் மன்னர் திருமலை நாயக்கர். அதன்படி வண்டியூர் மாரியம்மன் கோவிலுக்கு எதிரே ஒரு குளம் ஒன்றை வெட்டத் தொடங்கினார். குளத்தை வெட்டும் போது கிடைக்கும் மணலை கொண்டு செய்யப்படும் செங்கற்களால் ஒரு அரண்மனையை கட்டலாம் என்று தீர்மானித்தார். அதன்படியே கட்டி முடிக்கப்பட்ட அரண்மனைதான் இன்று உலக புகழ் பெற்ற மன்னர் திருமலை நாயக்கர் மஹால். மற்றொரு புறம் குளத்திற்கு மணலை தோண்டும் பொழுது மண்ணிற்கு அடியில் 8 அடி உயரத்தில் ஒரே சிலையாக விநாயகர் சிலை ஒன்று கிடைக்கப்பெற்றது. அதை கண்ட மன்னர் திருமலை நாயக்கரின் மனதில் ஒரு இனமறியாத மகிழ்ச்சி. இந்த சிலையினால் தமக்கு பல வெற்றிகளும் பேரும் புகழும் கிடைக்கும் என்று எண்ணினார். அதனால் இச்சிலையினை மீனாட்சி அம்மன் கோவிலின் தெற்கு கோபுரத்தை நோக்கி இருக்குமாறு அமைக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை மீனாட்சி அம்மன் கோவிலின் தெற்கு கோபுரத்தை நோக்கி இந்த விநாயகர் அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார். தெற்கு திசையினால் ஆபத்து உள்ளவர்கள், தெற்கு திசையினால் பாதிக்கப்படுபவர்கள் இவ்விநாயகரை வழிபடும் பொழுது குறைகளை நிறைவேற்றுகிறார். முக்குருணி விநாயகர் சிலையில் அமைந்துள்ள பெரிய திருவாச்சியில் மன்னர் திருமலை நாயக்கரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.